ஜும்மா தொழுகைக்கு ஒருத்தர் ரொம்ப தாமதமா வராரு. ஒத்த ரக்காத் கூட இமாம் கூட சேர முடியாத அளவுக்கு தாமதம். அதாவது இமாம் 2வது ரக்காத்தினுடைய ருக்குல இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் வந்து ஜாயிண்ட் ஆயிட்டாரு. குறைஞ்சது ஒரு 2 தடவ சுப்ஹான ரப்பியல் அஸீம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஜாயிண்ட் ஆகி கொண்டால், இவருக்கு ஒரு ரக்காத்து கையில கிடைச்சுக்கும். இமாம் சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இவரு மிச்சம் உள்ள ஒரு ரக்காத் தொழுதாலும் இவரு தொழுகை கூடிக்கணும் என்பது முதல் சட்டம். ஆனா இமாம் 2வது ரக்காத்தினுடைய ருக்குவிலிருந்து எந்திரிச்சிட்டாரு. அப்புறம் தான் ஒருத்தர் வந்து ஜாயிண்ட் ஆகுறார் என்று சொன்னால் இவருக்கு ஒத்த ரக்காத்து கூட கிடைக்கல. இவரு இமாம் சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் 2 ரக்காத்து தொழுதாலே போதும். 2 ரக்காத் தான் தொழுகணும் என்பதாக இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் அபூ யூசுப் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு சாரார் இருக்கிறாங்க. இமாம் ஷாஃபிஈ இருக்கிறாங்க, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், ஹனஃபி மத்ஹப்ல இமாம் முஹம்மது, இந்த மாதிரி பெரும் கொண்ட இமாம்கள் சொல்லுவாங்க. எப்ப இவருக்கு ஒத்த ரக்காத்து கூட இமாமோட கிடைக்காமல் போயிருச்சோ ஜும்மா தொழுகையில, இவரு இமாம் சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சு 4 ரக்காத்தாக தொழுக வேண்டும் என்பதாக சொல்லுவாங்க. முதல் சாரார் தனக்கு ஹதீஸை காட்டுவாங்க. பொதுப்படையான ஒரு ஹதீஸ் உண்டு. எப்ப நீங்க ஜமாத்தோடு தொழுகிறீங்களோ இமாமோடு சேர்ந்து கிடைச்சதை தொழுதுக்குங்க. ஒமா ஃபாத்தக்கும் ஃபக்வுது. எது இமாம் கூட உங்களுக்கு சேர முடியாமல் உங்களுக்கு தவறி போயிருச்சோ அதை நீங்க திரும்ப மிச்சம் உள்ளதை பூர்த்தி ஆக்கிக்குங்க என்பதாக ஒரு ஹதீஸ் உண்டு. மிச்சம் உள்ளதை பூர்த்தி ஆக்குறதுனா இமாம் 2 தானே தொழுதாரு, எனவே நமக்கும் 2 தான் என்பதாக இந்த ஹதீஸ்ல இவங்க ஆதாரத்தை காட்டுவாங்க, முதல் சாரார். ஆனா 2வது சாரார் சொல்றாங்க, நீங்க சொன்ன ஹதீஸ் வந்து பொதுப்படையானது. ஜும்மா தொழுகையை பற்றி தனியா ஒரு ஹதீஸ் வருகின்றது. எனவே நீங்க சொன்ன ஹதீஸ்ல ஜும்மாவை பத்தி வரல, அதுவும் கூட பொதுப்படை பூர்த்தியாக்குங்கன்னு இருக்குது. எப்படி பூர்த்தியாக்கணும் என்ற சட்டம் இதுல இல்ல. நம்ம இன்னொரு ஹதீஸ் பார்க்குறோம், அதுல விபரம் தெரிய முடிகின்றது. அதுல பார்ப்போம், மன் அதரக ரக்அத்தம் மினல் ஜும்ஆத்தி ஃபல்யஸ்ல் இலைஹா உக்ரா. ஒருத்தர் ஜும்மா தொழுகையில ஒத்த ரக்காத்தையாவது அவர் பெற்றுக்கொண்டால் அவர் அத்துடன் இன்னொரு ரக்காத்தை சேர்த்து கொள்ளட்டும் என்பதா ஹதீஸ் வருகின்றது. ஆக மொத்தம் 2 ரக்காத் தொழுதால் போதும் என்பதற்காண்டி ஒரு ஷருத்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரக்காத்தாவது இமாமோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸ் சொல்லி தெரிகின்றது. எனவே இந்த ஹதீஸ்ல இருந்து சட்டம் சொல்றாங்க, எப்ப ஒருத்தர் ஒரு ரக்காத்து கூட அடைந்து கொள்ள முடியவில்லை, இவரு தொழுகையில தக்பீர் கட்டும்போது ஜும்மான் தக்பீர் கொட்டணும். ஆனா முடிக்கும் போது ஒரு 4 ரக்காத்தா இதனை பூர்த்தி ஆக்கணும் என்பதாக இந்த பெருங்கொண்ட இமாம்கள் சொல்றாங்க. ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைக்கணும், இமாமும் மெம்பர்ல ஏறுறதுக்கு முன்னாடி வந்து சேர்ந்தா தான் கூடுதலான நன்மைகள் அடைந்து கொள்ள முடியும். தாமதமாக வந்தால் நாம ஜும்மாவில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான நன்மைகள் நம்மை விட்டு தவறி போயிடும். எனவே விரைவான முறையில் வந்து சேரணும்.